அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ கிளாஸ் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். கிளாஸ் நூடுல்ஸுங்கிறது அரிசி மாவில் செய்கிறது தான். ஸோ பயப்படாமல் பசங்களுக்கு கொடுக்கலாம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது கிடைக்கிது. இது இறால் போட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மலேசியா சிங்கப்பூர்லாம் பீகோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருள் பெரிய பல்லாரியாக ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பழுத்த மிளகா 2, இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க, முட்டை 2, வெங்காயத்தாள் இருந்தால் ஒரு 2 பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கணும். ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு முட்டையை 2 உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே ஆயிலில் இறால் ஒரு பிடி அளவுக்கு சின்ன சின்ன இறால் மசாலா போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சிக்கனுக்கு என்ன மசாலா போட்டு கோழி பொரிக்கிறீங்களோ அதே மாதிரியே அதே மசாலாவே இறாலுக்கும் போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த முட்டையில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, வெங்காயத்தாள், பழுத்த மிளகா எல்லாத்தையும் போட்டு அதே ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் டொமேட்டோ சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எலுமிச்சம்பழத்தில் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து அதிலே ஊற்றி விட்ருங்க. எலுமிச்சம்பழம் இல்லைன்னா வினிகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ரொம்ப சேர்த்துறாதீங்க. கரம் மசாலா ரொம்ப சேர்த்தா ஒரு கசப்பாக தெரியும். அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போதும் கரம் மசாலா. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கிளாஸ் நூடுல்ஸை அதில் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா உடச்சி விட்டுருங்க. சால்ட்டு கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு சால்ட் போட்டுங்க. உங்களுக்கு வேணும்னா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய பசங்களுக்கு சோயா சாஸ் ஃப்ளேவர் பிடிக்காது. அதுக்காக நான் சால்ட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வேணால் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் பசங்க கொஞ்சம் ஸ்கூலில் ஃப்ரீயாக சாப்பிட முடியும். இப்போ நம்ம பொரித்து வச்ச இறால், முட்டை எல்லாத்தையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு தம் போட்டுருங்க. 5 மினிட்ஸ் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். செம்மையாக இருக்கும். அதுவும் இறால் போட்டு செய்கிறது ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதோடு சேர்த்து வெதுன்ற தண்ணியில் துளசி இலை போட்டு வச்சுருக்கேன். பசங்களுக்கு கொடுக்குற தண்ணியில் துளசி இலையோ ஓமவல்லி இலையோ வெதுன்ற தண்ணியில் பிச்சு போட்டு கொடுத்து அனுப்புங்க ஸ்கூலுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு